This is Pastor Conrad DeFries with our Bible study today. அன்புக்குரியவர்களே, நான் போதகர் கான்ராட் டிஃப்ரீஸ் இந்த வேத பாடத்திற்கு உங்களோட அன்புடன் வரவேற்கின்றேன். The title of the Bible study is The Word of God, Part 2. இன்னைக்கு நம்மளுடைய பாடத்தின் தலைப்பு தேவனுடைய வார்த்தை பகுதி 2. The Bible is the Word of God from Genesis to the book of Revelation. வேதமானது ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் அது கர்த்தருடைய வார்த்தையாய் இருக்கிறது. The Word of God gives us the answers to every question in life. நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா கேள்விகளுக்கும் தேவனுடைய வார்த்தை பதிலாய் இருக்கிறது. The Word of God has the power of God in it. வேத வார்த்தைகள் அவைகளுக்குள் தேவனுடைய வல்லமை காணப்படுகின்றது. In the book of Hebrews chapter 4 and verse 12, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், in the Amplified Bible it says the Word of God is alive and full of power. அங்கே விளக்குறை வேதாகமத்திலே நாம் அந்த வசனத்தை நாம் வாசிப்போமானால், தேவனுடைய வார்த்தை முழுவதும் வல்லமையும் உடையதாய் காணப்படுகிறது என்று வாசிக்க முடியும். What we want to do is learn by the Holy Spirit how to release the power of God that is in the Word of God. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையில் காணப்படுகிற வல்லமையை எப்படி வெளிக்கொண்டு வருவது என்பதை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். In the book of Psalms, chapter 107 and verse 20, சங்கீதம் 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், it says he sent his word and healed them and delivered them from their destructions. அங்க வசனம் இப்படி சொல்லுகிறது, 107:20ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி என்று வாசிக்கின்றோம். The Word of God has the power in it to heal you and to deliver you from the attacks of the devil. வேதத்து வசனத்திற்கு உங்களை சுகமாக்கவும் உங்களுக்கு அற்புதங்களை செய்யவும் வல்லமை பொருந்தியதாய் வேத வசனம் காணப்படுகின்றது. Just as there are natural laws, there are also spiritual laws. எப்படி நம்மளுடைய சமுதாயத்திலே அல்லது உலகத்திலே எப்படி சட்டங்கள் இருக்கிறதோ அதே போல ஆவிக்குரிய காரியங்களுக்கும் சட்டங்கள் இருக்கின்றது. In the natural, when an airplane goes up in the air, it acts like there is no gravity. இங்கே உலகத்தில் நாம் பார்ப்போமானால் ஒரு ஏரோப்ளைன் அது பறக்கும் பொழுது இந்த உலகத்திலே ஈர்ப்பு சக்தி இல்லை என்பதை போல் காணப்படும். Gravity is a natural law and you cannot change it. இந்த இழுப்பு சக்தி அது உலகத்தில் எப்பொழுதும் காணப்படுகிற ஒன்று, அதை ஒருவரால் மாற்ற முடியாது. But a higher law is called the law of thrust and lift with the airplane, and it will supersede the law of gravity. ஆனால் அந்த இழுப்பு சக்தியாகிய அதற்கு மேலாய் இன்னும் ஒரு சட்டத்தின் மூலமாக அவள் செயல்படுகிறாங்க. அந்த ஈர்ப்பு சக்தியை உடைக்கக்கூடிய வேறு ஒரு பிரின்சிபலை ஒரு சட்டத்தை அவர்கள் பயன்படுத்தி இதை இழுப்பு சக்தியை அவர்கள் ஜெயம் கொள்ளுகிறார்கள். The woman with the issue of blood, she violated the law of Moses. She was not allowed to be in a crowd of people. இங்கே ஒரு பெரும்பாலுள்ள ஸ்திரீயை குறித்து வேதத்தில் வாசிக்க முடியும். அந்த ஸ்திரீயானவள் மோசேயினால் எழுதப்பட்ட பொது இடத்திலே இரத்தப்போக்கு உள்ளவள் நடக்கக்கூடாது என்ற சட்டத்தை மீறி நடந்தாள். But when she put her faith in Jesus Christ, that law superseded the law of Moses. ஆனால் அந்த சட்டத்தை அவ இயேசு மேல் வைத்து இயேசுவை தொட்டு இயேசுவிடத்தில் வந்ததன் மூலமாக அந்த சட்டத்தை இவர் மேற்கொண்டார். In the book of Romans chapter 8 and verse 2, ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், the law of the Spirit of life in Jesus
makes me free from the law of sin and death. அங்கே வசனம் இப்படி சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவினால் ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணங்களிலிருந்து விடுதலையாக்கிற்று என்று வாசிக்க முடியும். When you learn to operate in the spiritual laws of the Bible, it will supersede the natural laws of defeat and problems. இங்கே நம் ஆவிக்குரிய சட்டத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது அது மாம்சீக சட்டத்திற்கு மேலானதாக, உலக சட்டத்துக்கு மேலானதாய் அவைகள் காணப்படுகின்றது. In the book of Proverbs, chapter 4, verses 20, 21, and 22, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20, 21, 22ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், it tells us to give attention to the word of God and not let it depart from our eyes. அங்க வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தைகள் நம் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக என்று வாசிக்கிறோம். The word of God is life to those that find it and medicine to all their flesh. தேவனுடைய வார்த்தை அது ஜீவனும் அவளுக்கு ஆரோக்கியம் உண்டாக்கத்தக்க மருந்துமாய் இருக்கிறது என்று வாசிக்க முடியும். You can hear the word of God and read the word of God, but you must put full attention on it for it to work for you. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வார்த்தையை வாசிக்க முடியும், தேவனை வாசிக்க முடியும், ஆனால் அதே சமயத்தில் தேவனுடைய வார்த்தையின் மேல் முழு எண்ணத்தையும் நீங்கள் வைக்கிறவளாய் காணப்பட வேண்டும். The Holy Spirit will teach us and guide us so that we can receive the power that is in the Word of God. நீங்க இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை போதித்து நம்மை நடத்த தேவனுடைய வார்த்தையை நாம் கவனித்தல் மிக மிக அவசியம். In the book of Psalms, chapter 119 and verse 165, சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், great peace have they that love the word of God, and nothing shall cause them to stumble. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று வாசிக்க முடியும். In the book of Romans, chapter 1 and verse 16, ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், I am not ashamed of the gospel of Christ, for it is the power of God that will save us from our sin. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனும் அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகத்தக்கதாக அது தேவ பலனாய் இருக்கிறது. I encourage you to put your trust in the word of God and meditate in it day and night. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வார்த்தையை படிப்பது மாத்திரமல்ல, இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறவளாய் நீங்கள் காணப்பட வேண்டும். The things in this world, they can come and they can go, but the word of God never changes. இந்த உலகத்தின் காரியங்கள் வரும் போகும், ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் மாறாத ஒன்றாய் இருக்கிறது. Isaiah chapter 40 and verse 8. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், The grass withereth and the flower fadeth, but the word of God will never change or pass away. புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். ஆமென். The more you meditate and think about the word of God, the more the Holy Spirit will cause it to be real to you. நீங்க எவ்வளவு தேவ வார்த்தையை தியானிக்கிறீர்களோ அவ்வளவு பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையை அவ்வளவு நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில மாற்றி விடுவார். If you just give a little time and attention to the word of God, it doesn't seem to do very much for us. இன்னைக்கு தேவ வார்த்தையை நீங்க ஏதோ ஏனோ தானோ என்று நீங்க எண்ணுவீர்களானால் அந்த தேவ வார்த்தை உங்களுக்கு வேண்டும் ஒரு பெரிய கிரியைகளை நடப்பிக்காது. In the book of Isaiah, chapter 55, verse 10 and 11, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 10-11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால்,
The word of God is like rain and snow falling down from heaven. தேவனுடைய வார்த்தை மழையை போலவும் பனியை போலும் வானத்திலிருந்து இறங்குறதை போல் காணப்படுகிறது என்று வாசிக்க முடியும். It brings water to the earth so that the seed will bring forth harvest. வசனம் சொல்லுகிறது அவைகள் இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் மழையை பூமியை நினைத்து அதில் முளைப்பை விளைக்கும்படி செய்து. The rain and the snow is like us that we meditate. We think about the word over and over and over. இந்த மழை பனி எதை குறிக்கிறது என்று சொன்னால் திரும்ப திரும்ப தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்பதை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. The word, it says, will not return to him void, but it will accomplish what it says it will do. அங்க வசனம் அடுத்து 11 வாசிக்கிறோம். அந்த தேவனுடைய வார்த்தையானது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியத்தை முடிக்க வாய்க்கும். In Isaiah chapter 66 and verse 2, ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், it says, the person that has high respect for the word of God, God will pay attention and he will look at that person. இங்க வசனம் சொல்லுகிறேன், வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். கர்த்தர் வார்த்தைக்கு கனப்படுத்துகிறவனை கர்த்தர் கனப்படுத்துகிறார். In Jeremiah chapter 1 and verse 12, எரேமியா 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், it says, God will watch over his word and he will perform it if you will stand on the word. நீங்க என்னுடைய வார்த்தைக்கு நீ நிலைத்திருப்பாயானால் அந்த வார்த்தையை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன். God is watching to see if you will hold to the word of God no matter what happens on the outside. உலகத்தில் என்ன நடக்கிறதோ நடக்கவில்லை அதை அல்ல, தேவனுடைய வார்த்தை நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டால் அதை அவர் தீவிரமாய் நடப்பிப்பார். Many Christians sometimes, if something doesn't happen very quickly, then they give up and they don't keep trusting in the word of God. சில விசுவாசிகள் எப்படி என்று சொன்னால் அவர்கள் தேவனுடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு காலதாமதமானால் அதை அப்படியே விட்டு விட்டு அவங்க பாக்குல போய் விடுவாங்க. But you want to hold fast and continue to believe the word, and then it will come to pass. நீங்க தேவனுடைய வார்த்தை உறுதியாய் பற்றி கொண்டு அதை உறுதியாய் பற்றி தொடர்ச்சியாய் அந்த வார்த்தையை பேசுகிறவளாய் தியானிக்கிறவளாய் இருத்தல் அவசியம். In Jeremiah chapter 23 and verse 29, எரேமியா 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், the word is like a fire. It's like a hammer that breaks the rock in pieces. கர்த்தருடைய வார்த்தை ஒரு சம்மட்டி கொப்பாய் இருக்கிறது, அது பாறைகளை உடைத்தெறிகிற சம்மட்டியை போல் இருக்கிறது. When the rock doesn't break, you just continue to hit it with a hammer over and over and over until it breaks. ஒரு பாறையானது உடையலன்னா அது சுத்தினால் அடிக்க 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 அது உடைந்தே ஆகும். This is the way the word of God is. You continue to say it and say it and say it and believe it, and then God will bring it to pass. இதுதான் நீங்க திரும்ப 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 தேவனுடைய வார்த்தையை சொல்ல 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 ஆவியானவர் தாமே அந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். That is the way the devil works to try to bring his bad things into our lives. இப்படிதான் பிசாசானவனும் பொல்லாத காரியங்கள் இவ்வகையில் தான் அவன் செயல்படுத்துகிறான். The word diabolos in the Greek, that is the word for the devil. எபிரேயரிலே அபலோஸ் என்பது பிசாசுடைய பெயராய் காணப்படுகிறது. The word diabolos means to strike and strike and strike until he gets the victory. அந்த டியபலோஸ் என்று சொன்னால் திரும்ப 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 விழுகிற வரைக்கும் மோதுகிறவன்.
But you and I know the strategies of the devil. Do not keep listening to what he says. Listen to what the Word of God says. நீங்களும் நானும் பிசாசுடைய தந்திரங்களை அறிந்திருக்கிறீங்க. அப்படியானால் பிசாசானவன் சொல்லுகிற காரியங்களுக்கு நாம் செவிசாய்க்காமல் தேவ வார்த்தைக்கு நாம் செவிசாய்க்கிறவளாய் காணப்பட வேண்டும். When Jesus was fasting in the wilderness for 40 days, the devil came to test him. இயேசுவானவர் 40 நாட்கள் அவர் உபாசித்து இருந்தபோது அவரை சோதிக்கும்படியாய் பிசாசானவன் கடந்து வந்தான். Jesus did not tell the devil, I am the Son of God, I have come from heaven. He did not tell the devil those things. ஆண்டவர் இயேசு பிசாசிடம் நான் தேவகுமாரன், உலகத்தை ரட்சிக்கும்படியாய் நான் கடந்து வந்தேன், இதையெல்லாம் பிசாசிடத்தில் அவர் சொல்லவில்லை. Jesus defeated the devil by saying, it is written, it is written, it is written in the Word of God. பிசாசை ஜெயித்தார். எப்படி தெரியுமா? எழுதியிருக்கிறபடி 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 என்று சொல்லி தேவ வார்த்தையை மகிமைப்படுத்தி பிசாசானவனை ஜெயித்தார். When it comes to fighting the devil, you cannot go by your emotions and by your feelings. பிசாசை ஜெயிப்பதற்கு உங்களுடைய இமோஷனை, உங்களுடைய உணர்வை கொண்டோ உங்களுடைய எண்ணங்களை கொண்டோ பிசாசுகளை ஜெயிக்க முடியாது. But we must put our attention and our thinking on the Word of God. It is written, it is written. ஆனால் தேவனுடைய வார்த்தையை, எழுதியிருக்கிற வார்த்தைகளை நீங்கள் சொல்வதின் மூலமாய் பிசாசானவனை உங்களால் ஜெயிக்க முடியும். In the book of Matthew chapter 4 and verse 4, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், Jesus answered them and said, man shall live by every word that proceedeth out of the mouth of God. அங்கே இயேசு சொல்லும், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வாசிக்கின்றோம். In the book of Matthew chapter 7 verses 24 through 27, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 இருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போமானால், one man built his house upon a rock and another man built his house upon the sand. ஒரு மனிதன் பாறையின் மேல் கட்டடத்தை கட்டினான், ஒருவன் மணலின் மேல் கட்டடத்தை கட்டினான். Both of these are examples of Christians. இந்த இரண்டு பேரும் கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். Both of them heard the word of God. இருவரும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவர்கள். But the man whose house was built on the rock, he was not only a hearer, he was a doer of the word of God. கல்மலையின் மேல் கட்டினவன் எப்படிப்பட்டவன் என்றால் கேட்கிறவனாய் மாத்திரமல்ல, கேட்ட வார்த்தையின்படி செயல்படுகிறவனாய் காணப்பட்டான். You want to hear the word of God, but you want to be a doer of what the word of God says to do. That's where the victory is. நீங்க தேவனுடைய வார்த்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுகிறவளாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். You want to forgive those that do bad against you and keep your trust in God. நீங்க தேவனின் மேல் நம்பிக்கை வைத்து தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்துகிறவளாய் காணப்பட வேண்டும். Don't look to human strength to be your victory. Look to God's strength to give you victory. நீங்க உங்களுடைய மனுஷீகத்திலே வெற்றியை தேடாதீங்க, தேவனுடைய பலத்திலே வெற்றியை தேடுங்கள். The Lord can open doors that you do not even know exist to bring you victory. இன்னைக்கு தேவன் தாமே திறந்த வாசலை உங்களுக்கு வைத்து வெற்றி அவர் கொண்டு வருவாராக. In the book of Matthew chapter 13 and verse 23, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், it is talking about the sower that sows the seed, the word of God. இங்க ஒரு விதைக்கிறவன் புறப்பட்டு தேவனுடைய வார்த்தையாகிய விதையை அவன் விதைத்தான். It says the one that understands the word of God, they bring forth harvest 30, 60 and 100 fold.
அவன் தேவனுடைய வார்த்தை விதைத்தான் 30, 60, 100 நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டு அவன் பெற்றான். The more you meditate the word and speak the word in your mouth, the more the Holy Spirit will bring you understanding of what it means. நீங்க எவ்வளவு அந்த வார்த்தையை நீங்கள் தியானிக்கிறீர்களோ அவ்வளவு தேவ ஆவியானவர் அதை உங்கள் வாழ்க்கையில நிறைவாய் மாற்றி தருவார். In Matthew chapter 24 and verse 35, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், heaven and earth will pass away, but the word of God will never change or pass away. வானமும் பூமியும் மாறி போகும், ஆனால் தேவனுடைய வார்த்தையோ மாறாதது என்று வாசிக்கிறோம். In the book of Mark chapter 16 and verse 20, மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், the believers preached the word of God, and when they did, God followed it with signs, miracles, and wonders. அந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தரோ அவளோடு கிரியைகளை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் வார்த்தையை உறுதிப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். God takes the foolish things of this world to confound those that think they are wise. இன்னைக்கு கர்த்தர் மூளை அல்லது அவங்க ஞானமற்றதை பயன்படுத்தி ஞானவான்களை தேவன் வெட்கப்படுத்துகிறார். Sometimes the people in the world, they think Christians are weak because they put their trust in God. இன்னைக்கு இந்த உலகத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் பலவீனமானவர்கள் என்று எண்ணுகிறாங்க. காரணம் அவர்களை அல்ல தங்கள் தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணுவார்கள். The Bible says the foolishness of God is wiser than the wisdom of this world. வேதம் சொல்லுகிறது தேவனுடைய அறியாமை இந்த உலகத்தில் காணப்படுகிற ஞானங்களை பார்க்கிலும் மிகப்பெரிய ஞானமாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். Sometimes it looks like the world is prospering and being blessed more than the Christians. இன்னைக்கு கர்த்தர் தாமே சகலத்திலும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். The prosperity of the wicked will come to an end, but the blessings of God will never come to an end. உலகத்தின் ஐஸ்வரியங்கள் ஒரு முடிவுக்கு வரும், ஆனால் தேவ ஐஸ்வரியங்கள் முடிவற்றதாய் இருக்கிறது. In the book of Luke chapter 8 and verse 11, லூக்கா 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், it says the seed is the word of God. அங்க வசனம் சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தை விதைக்கொப்பாய் இருக்கிறது. In the book of Mark chapter 4 and verse 14, மார்க் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, it says the sower soweth the word. விதைக்கிறவன் வசனத்தை விதைத்தான் என்று வாசிக்கிறோம். This is not just for preachers. Every believer is a sower of the word of God. பிரசங்கியாரை குறித்து இது பேசவில்லை. ஒவ்வொரு விசுவாசிகளும் வார்த்தையாகிய விதையை விதைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். The way we sow the word of God is speaking it out of our mouth and believing it in our heart. நீங்க உங்கள் இருதயத்திலே விசுவாசித்து அது தேவனுடைய வார்த்தையை உங்கள் வாயினால் விதைக்கிறீர்கள். The first time you speak the word, that is when you sow the seed. நீங்க முதல் தடவை தேவனுடைய வார்த்தையை பேசும் பொழுது அதை விதைக்கிறீங்க. But as you continue to speak the same word, that is when you water it to make it produce a harvest. இரண்டாவது தடவை அந்த வார்த்தையை பேசும்போது நீங்க ஏற்கனவே பேசின அதே வார்த்தைக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறீர்கள். A harvest must have the sowing of the seed, but the seed must also be watered and watered and watered. ஒரு மனிதன் அவன் விதைத்த விதையை அறுவடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த விதைக்கு அவன் தொடர்ச்சியாய் தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். The Bible says, let the weak
Say, I am strong in the Lord. ஒரு வேதம் சொல்லுக பலவீனன் பலவான் என்று சொல்லுவானாக என்று வாசிக்கின்றோம். In Romans chapter 4 and verse 17, ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், Abraham spoke things that did not exist, but he said it as if it already existed. பிறகாம் அவன் அவன் காணாதவைகளை இருக்கிறதை போல் பேசினான். You and I must take the promises of God and believe them as though they already exist. நீங்களும் நானும் அந்த தேவனுடைய வாக்குத்தத்தத்தை எடுத்து அதை இருக்கிறதை போல் நாம் பேசுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். When you really believe what God promises, then you will see the promise come to pass. நீங்க உண்மையாகவே அந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து அந்த வார்த்தைகளை பேசுவீர்களானால் அந்த வார்த்தைகள் அப்படியே உங்க வாழ்க்கையில நடைபெற ஆரம்பிக்கும். In the book of John chapter 1 and verse 1, யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், in the beginning was the Word, and the Word was with God, and the Word was God. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று வாசிக்கின்றோம். One of the names of Jesus is the Word of God. இங்க இயேசுவினுடைய அடிப்படையே அவர் தேவனுடைய வார்த்தை என்பதே. In the book of Revelation chapter 19 and verse 13, வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீ வாசிப்பீர்களானால், Jesus is coming back to fight the battle of Armageddon, and on his clothes is the name, the Word of God. அவர் அர்மகதோனிலே கடந்து வந்து அவர் யுத்தம் செய்ய போகிறார். ஆனா அவருடைய வஸ்திரத்தில் இப்படி எழுதியிருக்கிறது, ரத்தத்தினால் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. ஆமென். Jesus is the living Word, and the Bible reveals to us, it is the written Word, it reveals the living Word, Jesus. இயேசு ஜீவனுள்ள வார்த்தை, வேதமோ அது ஜீவனுள்ள வார்த்தையாக இயேசுவை நமக்கு வெளிப்படுத்துகிற எழுதப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. In 1 John chapter 5 and verse 7, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், there are three in the Trinity that bear record in heaven. அங்கே திருத்துவத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், the Father, the Word, and the Holy Ghost. சாட்சியிடுகிற பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர். These are three separate beings, but they work together as one. அவர்கள் மூவரும் தனித்தனி நபர்கள், ஆனால் ஒன்றாய் செயல்படுகிறவர்கள். In this scripture, Jesus his name is called the Word of God. இந்த வசனத்திலே இயேசுவை அங்கே எப்படி எழுதப்பட்டிருக்கிறதா, தேவ வார்த்தை என்று எழுதப்பட்டிருக்கிறது. In John chapter 1 and verse 14, யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், it says the Word was made flesh and lived amongst us. அங்க வசனம் இப்படி சொல்கிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி என்று வாசிக்கிறோம். The more you get into the Word of God, the more revelation you will have of Jesus Christ. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய வார்த்தையை நீங்க கற்றுக்கொள்ளுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீங்க. I want you to pray this prayer out loud to receive Jesus as your Savior. நான் சொல்லுகிற இந்த சபத்தை சத்தமாய் சொல்வதின் மூலமாக இயேசுவை உங்க சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். Heavenly Father, I am a sinner in need of salvation. சர்வ வல்லமுள்ள தேவனே, நான் ஒரு பாவி, எனக்கு ரட்சிப்பு வேண்டும். I believe Jesus Christ is the Son of God. இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கின்றேன்.
I believe he died on the cross for me and that he is resurrected from the dead. சர்வ வல்லவராகிய இயேசுவே, நீர் எனக்காகவே சிலுவையிலே மரித்து, எனக்காகவே என் பாவங்களை மன்னித்து, எனக்காகவே நீ உயிரோடு கூட எழும்பினீர் என்று நான் விசுவாசிக்கின்றேன். Right now, I receive Jesus Christ as my Savior. இந்த வினாடி இயேசுவை என்னுடைய சொந்த இரட்சகராக தேவனுமாய் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆமென். If you prayed that prayer from your heart, you are born again. Get into a good, strong church and grow in the things of God. He loves you. Amen. அன்புக்குரியவர்களே, இந்த ஜெபத்தை நீங்கள் உள்ளத்தில் ஆழத்தில் செய்திருப்பீர்களானால் நீங்கள் இயேசுவின் பிள்ளையாய் மாறி இருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. நல்ல வேதத்தை போதிக்கிற ஒரு சபைக்கு போங்க, அந்த சபையிலே நிலைத்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.